எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி நடைபாதையில் நடப்பவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு உண்டான ரூம் வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு 19 பிப்ரவரி புதன்கிழமை. தினமும் இரவு திருப்பதியில் 3 இடத்துல வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு. இந்த 3 இடத்துலையும் இரவு 9 மணிக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. மறுநாளைக்கு உண்டான ஸ்லாட் டோக்கன்கள் மற்றும் அது முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாளுக்கு உண்டான டோக்கன் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு இன்னைக்கு 19ஆம் தேதிக்கு உண்டான 12,000 டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இரவு 2 மணிக்கு இந்த 12,000 டோக்கன் தீர்ந்து போய் நாளைக்கு அதாவது 20ஆம் தேதிக்கு உண்டான 1,100 டோக்கன் வந்து கொடுத்தாங்க. அதுவும் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த டோக்கன் இருந்தது. 6 மணிக்கு வந்து எல்லா டோக்கன்களும் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்று இரவு 9 மணிக்கு தான் நாளைக்கு உண்டான டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் பற்றி பார்ப்போம். ஸ்ரீவாரி மெட்டில் தினமும் அதிகாலை 6 மணிக்கு நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. தினமும் 3000 டோக்கன் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுபடி இன்னைக்கு தரிசனத்துக்கு உண்டான 3000 டோக்கன் வந்து அலாட்மெண்ட் பண்ணாங்க. அது 6 மணி 30 நிமிடம் படி 2500 டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு என்பது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதுக்கு அதிகாலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து 5 மணி சுமாரில் ஃப்ரீ பஸ் டிடிடி நிர்வாகம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு இது மூலமாகவும் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். சரியாக 6 மணிக்கு கேட்டு திறப்பாங்க. கீழே ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் வந்து நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு நடந்து போனால் 1200வது படிக்கட்டில் வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டரில் உங்கள் டோக்கனை வந்து மறக்காமல் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் மேலே தரிசனத்துக்கு வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்ததாக திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் திருப்பதியில் இருந்து திருமலைக்கு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அது நேராக ராம்பைச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். நீங்கள் வந்து டிரைவர்கிட்ட சொல்லி சிஆர்ஓ ஆஃபீஸில் இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இறக்கி விடுவாங்க. அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸு போய் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுபடி இன்று காலையில் 5 மணிக்கு கொடுத்த தகவல் படி 955 ரூம் காலியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 6 மணி 30 நிமிடத்திற்கு கொடுத்த தகவல் படி 258 ரூம் வந்து காலியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலையில் நீங்கள் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு வந்து பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த ரூம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆன தகவல் உங்கள் மொபைலில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல வந்து எந்த காட்டேஜ் எந்த ரூம் நம்பர் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான வெவ்வேறு விதமான காட்டேஜுகள் இருக்கு. அதில் எந்த காட்டேஜ் வேணால் அவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ராம் பகீச்சா மற்றும் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் இது வந்து 100 ரூபாய்க்கு உண்டான கெஸ்ட் ஹவுஸு. அடுத்து திருப்பதியில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம். திருப்பதியில் இப்போ 2 கோயில்களில் வந்து பிரம்மோற்சவம் நடக்குது. முதலாவதாக ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்தில் வந்து 18ஆம் தேதியிலேருந்து
6ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு பெருமாள் சேஷ வாகனத்துல வந்து அருள் புரிந்தார். இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வந்து அம்ச வாகனத்துல வருவார் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் பெருமாள் வெவ்வேறு வாகனங்கள்ல வந்து உலா வருவாரு இந்த பிரம்மோற்சவ சமயத்துல. அதே போல இன்னில இருந்து கபிலேஸ்வர சுவாமி கோயில்லையும் 9 நாளைக்கு உண்டான பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலும் மாலையிலும் பூஜைகள் நடந்த பிறகு திரு உலா வெவ்வேறு வாகனங்கள் வருவாங்க அப்படிங்கிறத விவரங்கள் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பக்தர்களுடைய தரிசன விவரங்கள் வந்து பார்க்கலாம். நேற்று மொத்தம் தரிசனம் செய்தவர்கள் 68,427 பேர், முடிக்காணிக்கை செலுத்தியவர்கள் 21,066 பேர், மொத்த உண்டியல் காணிக்கை 3.81 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் போறவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அறைகள் வந்து 14 அறைகள் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. டோக்கன் இல்லாம சர்வ தரிசனம் போறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்எஸ் டோக்கன் வாங்கிட்டு போறவங்க வந்து 5 மணி நேரத்தில் தரிசனம் கிடைச்சது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கினவங்களுக்கு 4 மணி நேரம் தரிசனம் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான திருமலை தொடர்பான செய்திகளை வந்து கொடுக்கணும். நீங்க இந்த சேனலை மறக்காமல் பார்த்து நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.